தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு வயர்லெஸ் கீபோர்டு வாங்கணுன்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே வந்து மெக்கானிக்கல் கீபோர்டில் வயர்லெஸ் சர்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல கீபோர்டாக இருக்கணும், நல்ல குவாலிட்டி வாங்க போனோம்னா 20,000 ரூபாய்க்கெல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் வேணாம், நமக்கு ஒரு 2,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து பட்ஜெட். அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது போர்ட்ரானிக்ஸ் உடைய ஹைட்ரா 10 அப்படின்ற இந்த வயர்லெஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக வந்து எனக்கு வந்து இருந்தது. இவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கும்போது 2,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு, 1999 ரூபாய்க்கு. அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான அந்த கீ ஸ்விட்சஸ் வந்து இருக்கும். மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ப்ளூ கீ, அது மாதிரி ரெட் கீ, இன்னொன்று ப்ரௌன் ஸ்விட்சஸ், இந்த மாதிரி 3 சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்விட்சஸ் அப்படின்றத நமக்கு வந்து அந்த எடிட்டிங்லாம் பண்ணும்போது அந்த சக் டக்குன்னு சவுண்ட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணும்போது நல்லா இருக்கும்ன்றதுனால ப்ளூ ஸ்விட்சஸ் தான் நம்ம வாங்கணுன்ற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் வந்து ஒரு நாள் வந்துச்சு. ஸோ ஆர்டர் வந்து பண்ணிட்டேன். எப்படி இருக்க போதுனா நிறைய ரிவ்யூஸ்லாம் நானுமே வந்து பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இதில் RGB லைட்டிங்கும் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து பேட்டரி பேக்கப் வந்து இருக்க போகுது, அது மாதிரி இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இது இருந்துச்சு. ஸோ இந்த கீபோர்டை இப்போ வாங்கி இப்போ நம்மள்ட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, 2,000 ரூபா ரேஞ்சில் ஒரு மெக்கானிக்கல் வயர்லெஸ் கீபோர்டு வாங்கணுன்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும், இதில் என்னென்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது, இதில் எந்த சரியில்லாத விஷயங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் வயர்லெஸ் கீபோர்டு வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ரானிக்ஸ் ஹைட்ரா 10 கீபோர்டு அன்பாக்சிங் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு, உங்களுக்காக அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுனால அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அது இல்லாமல் வந்து வாரண்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 இயர் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஒரு பேப்பர் மாதிரியான ஒரு இதில் வந்து சுற்றி வச்சுருக்காங்க கீபோர்டை. எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கீபோர்டு. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக தெரியுது. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டினா நல்லா இருக்குது. அது மாதிரி வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 கிலோவுக்கு 1 கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான வெயிட் நான் வந்து பார்த்து சொல்கிறேன். நீங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ரிசீவர் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆயிரும். இது இல்லாமல் இதை ப்ளூடூத் கீபோர்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பின்னாடி வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 கீபோர்டுன்னே சொல்கிறாங்க. இதிலே வந்து 100% கீபோர்டு, அது மாதிரி TKL கீபோர்டு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நம்பர் பேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வராது. பெரிய லெவலில் நிறையா கீஸ் எல்லாம் வந்து இருக்காது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த F1 F2 கீ எல்லாமே அந்த நம்பர் கீஸோட மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கீஸ் கம்மியாக இருக்கும், பட் போர்ட்டபிலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் 4 இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் எடுத்துகிட்டு போய்க்க முடியும். அடுத்தது பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த கீபோர்டை நம்ம வந்து ஆன் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த பட்டனை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னால கீபோர்டு வந்து ஆன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், RGB லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த RGB லைட்ஸ்க்கு வந்து நிறையா மோட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் வந்து இதில் ஒரு இடத்துக்கு ஒரு பட்டனில் வந்து ஒரு கீ வந்து எம்பட் ஆகிருக்கு. ஸோ அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்ஸை நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். இதோட RGB மோட்ஸை பொறுத்தவரை இதில் 20 டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட பிரைட்னஸையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீபோர்டில் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் டிசைன் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதே நீங்கள் இப்படி நேராக வச்சுருந்தீங்கனாலே அது கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்டாண்ட் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கீபோர்டில் ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த கீபோர்டில் அது கொஞ்ச நாள் வந்து உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி எலிவேட்டட் டிசைன் இருக்கும்போது நமக்கு எப்பயுமே யூஸ் பண்ணும்போது அந்த உடையிற பிரச்சனைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பேக் சைடில் வந்து இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா போர்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் வந்து வர்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கீஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கீஸ் இப்போ நம்மளால் கையால் எடுக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். அது உள்ளே எப்படி இருக்குன்றதை இப்போ நான் பீரோல் ஷாட்டில் வந்து காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள் நீங்களே. அது மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த RGB லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் RGB லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கீக்குமே RGB இருக்கிறதுனால இந்த RGB மோட்ஸில் நீங்கள் சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாகவே வந்து ஒரு வேவ் ஃபார்மெட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். பட் ஒரு கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லைட் வர்ற மாதிரியும் கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீபோர்டை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். அது மாதிரி இந்த கீபோர்டை நீங்கள் அட் அ டைமில் 3 டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் RF மூலமாக அந்த அடாப்டரில் டேரெக்டாக சிஸ்டம்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ அந்த அடாப்டர் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து டேரெக்டாக இது கனெக்ட் ஆயிரும். அதுக்கு எந்த விதமான எதுவும் தேவையில்லை. இதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த QW
அப்புறம் அந்த அந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 விதமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேரிங் மோடு வந்து ஆன் ஆயிரும். அப்போ உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை வேறு ஏதாவது லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ ப்ளூடூத் இருந்தது அப்படின்னா அது மூலமாக கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க இந்த கீபோர்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ ஸ்விட்சஸ் அப்படின்றது. ஸோ நல்லா வந்து கிளிக்கபிளான சவுண்டு வேணுன்றதுனால இது வாங்கியிருக்கோம். உங்களுக்கு நாய்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், கிளிக்கபிளானது தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெட் ஸ்விட்சஸ் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் முக்கியமானது இதோடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்தளவில் 1000 mAh பேட்டரி வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பேட்டரி லைஃப்னு பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நமக்கு வந்து தாக்கு பிடிக்குது. டெய்லி வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நான் என்ன மோடில் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் கீ அந்த RGB எரியும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட் வருது பாருங்கள். ஸோ இந்த மோடில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். எப்பயுமே ஃபுல்லாக எரியிற மாதிரி மோடில் நான் வைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபுல் RGBயில் எப்பயுமே இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வயரை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு சில வயர்லெஸ் கீபோர்ட்ஸில் இந்த கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது மாதிரி இதில் சார்ஜிங் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பட்டனில் வந்து ப்ளூ கலரில் வந்து லைட் வந்து எரியுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் இந்த லைட் வந்து மாறிடுது. கீ கெட்டு போனது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நம்மளே மாற்றிக்கிற மாதிரியான ஹார்ட் ஸ்வாப்பபிள் கீபோர்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஹார்ட் ஸ்வாப் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நானோ ரிசீவரில் கனெக்ட் பண்ணி சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா லேக் பெருசாக எதுவுமே வந்து இல்லை. ஒரு சில கேம்ஸ் வந்து விளையாண்டு பார்த்துருக்கேன். பட் அதில் பெருசாக லேக் வந்து இருந்ததில்லை. இது மாதிரி எடிட்டிங் பண்ணும்போதுமே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன லேக் கூட பெருசாக நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் லேக் பிரச்சனை வயர்லெஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதில்லை. அது மாதிரி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போதுமே நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயுமே நம்மளால் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அது ரொம்ப ரிலேபிளான டைப்பிங்குமே இதில் வந்து பண்ண முடியுது. அந்த F1 F2 கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கீயோட இன்டெகிரேட்டாக வருது. டைப்பிங்கில் ரொம்ப நேரம் டைப் பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கணும். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு சில இடங்களில் வந்து அந்த ரொட்டேஷனில் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஜூம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 0.98 128 அப்படின்னு வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து டிலே ஆகுது. லேப்டாப்பில் இருக்கிற அந்த இன்பில்ட் கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாதவங்க அது மாதிரி ஃபோனில் ஏதாவது பெருசாக டைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு எடிட்டிங் இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டைப்பிங்லாம் பண்ணணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 60% கீபோர்டு நான் இந்த பிராண்டுக்காக சொல்லல, இந்த 60% கீபோர்டு கண்டிப்பாக செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அது மாதிரி கீஸ் கம்மியாக இருக்குதுன்றதை தாண்டி இந்த ஒரு கீ கணியில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஒரு சில நேரத்தில் கை இன்னொரு கீழே வந்து மாற்றி படுறதான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஃபுல் கீபோர்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. வால்யூம் மைனஸ் ப்ளஸ் கால்குலேட்டர் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் எதுவுமே இதில் வந்து கிடையாது. வயர்லெஸில் ஒரு நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகுது. அது மாதிரி முக்கியமாக இதில் வந்து RGB லைட்ஸு கேமிங்க்கு உண்மையிலே நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். நான் டெஸ்கில் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த RGB லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி கீபோர்டை வந்து ரன் பண்ண விட்டோம் அப்படின்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. வயர்லெஸ்லேயே இது கிடைக்கிறது அப்படின்றதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ரைஸிங்குமே நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்து இருக்குது. 3000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெப்சைட்லேயுமே அந்த ரேட்டு தான் விற்கிறாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் நான் 2000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடிஞ்சு. 2000 ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தான ஒரு கீபோர்டாக வந்து இருக்குது.